தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும். ரெண்டாவது, லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே cannot be alternate to டிஎம்கே. திமுகவுக்கு மாற்றாக அதே கொள்கைகள் கொண்ட, அதே மாநிலவாதம் பேசுகிற, அதே பிரைம் டைட்டி ஈவேரா அண்ணாதுரை அது இருக்கக்கூடியது மாற்றாக இருக்க முடியாது இல்லையா? ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி எ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே, பட் பிஜேபி அலோன் கேன் பி ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே. அதனால் அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும். அதுலேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உளறலை வச்சு நாம் பேசக்கூடாது. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து 60 கிலோ கெட்டமீனோ வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது, குஜராத்தில் பிடிச்சாங்க. ஆனால் அதோட டெஸ்டினேஷன் என்ன? தமிழ்நாடு. நீங்கள் எக்ரி, குஜராத்தில் போலீஸ் செயல்படுது, நேர்மையாக இருக்குது, அதனால் பிடிக்கிறாங்க. அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவர் இல்லை, வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து. அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு. நான் இது பற்றி இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி தேனியில் என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். தமிழ்நாடு தான். ஏன்னா அப்போ அந்த சமயத்தில் பேராவூர்னியில் 800 கிலோ கஞ்சா பிடிப்பட்டுது, திண்டுக்கல்ல 450 கிலோ கஞ்சா பிடிப்பட்டுது. அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடியை தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதனால் இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப்பொருள் கடத்துகிறாங்க. அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான். நீங்கள் சொல்கிறாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத்தில் போலீஸ் பிடித்தாங்க. எங்கே? குஜராத்தினுடைய கோஸ்ட்லேருந்து 60 கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க. குஜராத் போலீஸ் தான். ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க, வெளியில் வருது. தமிழ்நாடு போலீஸ் வாய மூடின்னு இருக்காங்க, வெளியில் வருது. ஏன்னா இன்றைக்கி நான் வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை. இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி அன்றைக்கி இது நடந்தது இல்லையா, கோட்டமேடு கார் பாம், 14வது குற்றவாளி கைது பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா? ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா? சரி, மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார்? அகைன் என்னையே தமிழ்நாடு போலீஸ். இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க. இதுவும் தமிழகம் போதை காடாக மாறினதுக்கு காரணம். ஏன்னா இன்னி வர 2000 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே. நீங்கள் வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கலை. கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? அப்படின்னா இந்த முதலமைச்சர், இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதனால தான் பண்ணலை. ஏன்னா இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுகிறது பழக்கம். புதுக்கோட்டையில் இப்போ பார்த்திங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு. இது யார் ஆட்சியில்? இந்த சோக்கால் சமூக நீதியா? சமூக அநீதியும் திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால். இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு. திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க. வெட்கம் இல்லாத அரசாங்கம், சமூக அநீதிக்கு ஊற்றுக்கண் திமுக. அதனால தான் இது பற்றி இதுங்களை. அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஹேஸ் கான் ஆன் ரெக்கார்டு. என்ன சொல்லியிருக்கார்? அந்த போதைப்பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை 100% ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது, நான் இந்த சினிமாலெல்லாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.